ரவை கேக் செய்யலாங்க. ஒரு பவுலில் ஒரு குழிக்கரண்டி ரீஃபைண்ட் ஆயில், ஒரு குழிக்கரண்டி தயிர், 1/4 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் சோடா, 1/4 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 கப்பு சர்க்கரையில் 3 ஏலக்காய் போட்டு நல்லா பொடி பண்ணி நல்லா கலந்துக்கோங்க. அடுத்தது 1 கப்பு ரவையில் பால் காய வச்சு ஆற வச்ச பாலுங்க, கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நல்லா கலந்துக்கோங்க. இது 1/2 மணி நேரம் மூடி வச்சுருங்க. ஒரு பிஞ்சு உப்பு போட்டுக்கோங்க. இதையும் நல்லா கலந்துக்கோங்க. இப்போ கேக் செய்கிற பாத்திரத்தில் எண்ணெயை அப்ளை பண்ணி இந்த மாவு ஊற்றிடுங்க. உங்களுக்கு என்ன நட்ஸு தேவையோ அதை போட்டுக்கோங்க. இப்போ நான் குக்கரை ஹீட் பண்ணி வச்சுருக்கேங்க. அது மேலே ஒரு ரிங்கு வச்சு மூடி வச்சுருங்க. மூடியில் கேஸ்கட்டும் போடாதீங்க, வெயிட்டும் வைக்காதீங்க. ஒரு 40 நிமிஷம் வேக வைங்க. அவ்வளோதாங்க, 40 நிமிஷத்தில் வெந்துடும். ஒரு டூத் பிக் வச்சு குத்தி பாருங்கள், ஒட்டாமல் வரும். அவ்வளோதாங்க. இது மேலே கொஞ்சம் சுகர் சிரப்பை ஊற்றிடுங்க. சுகர் சிரப்பு ஊற்றினீங்கன்னா கேக் நல்லா கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும், ஜூஸியாக. அவ்வளோதாங்க, ரவை கேக் ரெடி.